போலவே அவரும் விலகி வந்தார். ஆனா மாநாடு நடத்த போறேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு முன்னாடி செய்தது தான் அவருடைய சாணக்கியத்தனம். என்னன்னாக்க, யதார்த்தமா எதேச்சையா வாக்கிங் போகும்போது ஸ்டாலினை சந்திச்சாரு. எதேச்சையா முத்து அவர்களுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக ஸ்டாலினை வீட்டில் போய் சந்திச்சாரு. எதேச்சையா அதுக்கு அடுத்தாப்புல திரும்பவும் வாக்கிங் போகும்போது சந்திச்சார். இது என்ன வேணாலும் அரசியல நடக்கலாங்க. நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்னு ஓபிஎஸ் அந்த இடத்துல சொன்னாரு. அது ஒரு பாயிண்ட். அதற்கு பிறகு அப்பவாவது அமித்ஷா நம்ம பக்கம் வருவாங்களா, பிஜேபி நம்ம பக்கம் வருமா, ஏதாவது கடைக்கண் பார்வை நம்ம பேர செலுத்துவாங்களா, கருணையை நம் மீது பொழிவார்களா அப்படின்னு ஓபிஎஸ் தவம் இருந்ததுதான் மிச்சம். மாநாடு, மதுரையில மாநாடு அப்படின்னு அறிவிச்சாரு. மாநாடையும் நடத்தல, தள்ளி போட்டாரு. இப்ப டிசம்பர் மாசம் புதுசா கட்சியா ஆரம்பிக்க போறதாகவும் ஒரு